ஓம் சாந்தி. ஜனவரி 31, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் அமைதி கோபுரத்திற்கும் சந்தோஷ கோபுரத்திற்கும் செல்ல வேண்டும். ஆகவே தொடர்ந்தும் நீங்கள் உங்கள் பழைய சுபாவங்களையும் குணாதிசயங்களையும் மாற்றி சீர்திருத்த வேண்டும். கேள்வி: உங்கள் தலை அதாவது புத்தி சதா புத்துணர்வுடன் இருப்பதற்கான வழி என்ன? பதில்: தந்தை உங்களுக்கு கூறுகின்ற விஷயங்களை கடையுங்கள். ஞான கடலை கடைவதன் மூலம் உங்கள் தலை அதாவது புத்தி புத்துணர்ச்சி அடைகிறது. எப்பொழுதும் புத்துணர்ச்சி அடைந்து இருப்பவர்களாலேயே மற்றவர்களுக்கும் சேவையாற்ற முடியும். அவர்களது பேட்டரி மின்கலன்கள் சதா சக்தியேற்றப்பட்டிருக்கின்றன. ஏனெனில் ஞானத்தை கடைவதனால் சர்வ சக்திவானாகிய தந்தையுடன் அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது. பாடல்: அன்புள்ள கடவுளே, பார்வையாளர்களுக்கு பாதையை காட்டுங்கள். ஓம் சாந்தி. இந்த பாடல் மனிதர்களால் பாடப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு அதன் அர்த்தம் தெரியாது. அவர்களுடைய மற்ற பிரார்த்தனைகளைப் போலவே இதுவும் ஒரு பிரார்த்தனையே ஆகும். அவர்களுக்கு பரமாத்மாவை தெரியாது. அவர்கள் பரமாத்மாவை அறிந்து கொள்வார்களாயின் அவர்கள் அனைத்தையும் அறிந்து கொள்வார்கள். பரமாத்மாவை பற்றி அவர்கள் கூறுகின்ற பொழுதிலும் அவரது வாழ்க்கை சரிதத்தை பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரியாது. எனவே அவர்கள் பார்வையற்றவர்கள் இல்லையா? உங்கள் ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது மூன்றாவது ஞான கண் கிடைத்திருப்பதால் நீங்கள் திரிநேற்றி என்று அழைக்கப்படுகிறீர்கள். உலக மக்கள் திரிநேற்றி, திரிகாலதரிசி, திரிமூர்த்தி என்னும் வார்த்தைகளை கூறுகின்ற பொழுதிலும் அவர்களுக்கு அவற்றின் அர்த்தம் தெரியாது. அதே போல் விஞ்ஞானத்திற்கும் மௌனத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன என்று அவர்கள் கேட்கிறார்கள். இந்த கேள்விகளை அவர்கள் கேட்டாலும் அவர்களுக்கே அவற்றுக்கான பதில் தெரியாது. அவர்கள் உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் இதற்கு முன்னர் எப்பொழுது அமைதி நிலவியது? அமைதியை ஏற்படுத்தியவர் யார்? அவர்களுக்கு முற்றிலும் எதுவுமே தெரியாது. ஆனால் அவர்கள் இந்த கேள்விகளை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே அவற்றை அறிந்தவரும் உங்களுக்கு கூறக்கூடியவருமான ஒருவர் நிச்சயமாக இருக்க வேண்டும். இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது என தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். அமைதி கோபுரமும் சந்தோஷ கோபுரமும் இருக்கின்றன. அனைத்திற்கும் ஒரு கோபுரம் இருக்கிறது. அஷரீரி உலகமே ஆத்மாக்களாகிய நாங்கள் வாழும் அமைதி கோபுரமாகும். அதுவே மௌன கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது. அதன் பின்னர் சத்யுகத்தில் சந்தோஷ கோபுரம், அமைதி கோபுரம், செழுமை கோபுரம் என்பன இருக்கின்றன. வேறு யாருமே ஆத்மாக்களாகிய எங்கள் அனைவரினதும் வீடு முக்தி தாமமே என்று உண்மையில் கூற மாட்டார்கள். தந்தை மாத்திரமே இந்த விஷயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். அவ்வாறான ஒருவரே ஆசிரியராக இருக்க வேண்டும். அவரே ஞான கோபுரம். அவர் உங்களை அமைதி கோபுரத்திற்கும் சந்தோஷ கோபுரத்திற்கும் அழைத்து செல்கின்றார். பின்னர் அது துன்ப உலக கோபுரமாக இருக்கிறது. மக்கள் அனைத்திலும் வளமற்றவர்களாக இருக்கிறார்கள். இந்நேரத்தில்தான் நீங்கள் உங்கள் தூய்மை, அமைதி, சந்தோஷம் என்னும் ஆஸ்தியை பெற்றுக்கொள்கிறீர்கள். அதுவே இந்த அதி மங்களகரமான சங்கம யுகத்தின் மகத்துவமாகும். இது நன்மையளிக்கும் யுகம் என்று அழைக்கப்படுகிறது. கலியுகத்தின் பின்னர் சத்திய யுகம் உள்ளது. அது சந்தோஷ கோபுரமும் மற்றொன்று அமைதி கோபுரமும் ஆகும். அது துன்ப கோபுரம் ஆகும். இங்கே அளவற்ற துன்பம் இருக்கிறது. இப்பொழுது சகல வகையான துன்பங்களும் ஒன்று சேர்ந்து வந்துள்ளன. துன்ப மலைகள் வீழ உள்ளன என்று கூறப்பட்டுள்ளது. பூகம்பங்கள் போன்றவை வரும்பொழுது அனைவரும் விரக்தி ஓலமிடுகிறார்கள். இன்னும் சிறிதளவு காலமே இருக்கின்றதென்று தந்தை விளங்கப்படுத்தி இருக்கின்றார்.
நினைவு யாத்திரையில் நிலைத்திருப்பதற்கு குழந்தைகளாகிய உங்களுக்கு காலம் எடுக்கிறது. முழுமையாக புரிந்து கொள்ளாதவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் அவரை ஒரு புள்ளியாக கருத வேண்டுமா? அவர்கள் அவரை என்னவாக கருத வேண்டும்? ஓ, ஆனால் ஆத்மா எவ்வாறானவரோ பரமாத்மாவும் அவ்வாறானவரே. உங்களுக்கு ஓர் ஆத்மா எவ்வாறானவர் என்பது தெரியும். ஆத்மா ஒரு அதிர்ஷ்ட நட்சத்திரம். ஆத்மா மிக மிக சூக்ஷ்மமானவர். இந்த கண்களால் நீங்கள் ஆத்மாவை காண முடியாது. தந்தை இந்த விஷயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். இந்த விஷயங்களை கடைவதன் மூலம் உங்கள் புத்தி புத்துணர்ச்சி அடைகிறது. நீங்கள் எங்கே சென்றாலும் புதிய உலகில் அமைதி, சந்தோஷம், தூய்மை ஆகிய கோபுரங்கள் இருக்கின்றன என்று விளங்கப்படுத்த முடியும். தந்தை உங்கள் பழைய சுபாவங்களையும் குணாதிசயங்களையும் மாற்றி உங்களை புதிய உலகின் அதிபதிகள் ஆக்குகின்றார். மக்கள் இதை பாடினாலும், வேதங்கள், சமய நூல்கள், கீதை போன்றவற்றை கற்றாலும் எதையுமே அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் ஏணியில் தொடர்ந்தும் கீழேயே இறங்குகிறார்கள். அவர்கள் தங்களை சமய நூல்களின் அதிகாரிகளாக கருதினாலும் அவர்கள் கீழிறங்கி செல்ல வேண்டி உள்ளது. முதலில் சகல ஆத்மாக்களும் சத்தோ பிரதானமாக இருக்கிறார்கள். பின்னர் அவர்களது மின்கலங்களில் பேட்டரியில் படிப்படியாக சக்தி குறைகிறது. இந்நேரத்தில் அனைவருடைய பேட்டரிகளும் முற்றிலும் சக்தி இழந்து இருக்கின்றன. இப்பொழுது மீண்டும் மின்கலன்களுக்கு சக்தியேற்றப்படுகிறது. தந்தை கூறுகின்றார், மன்மனாபவ், உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். தந்தை சர்வ சக்திவானாக இருக்கின்றார். அவரை நினைவு செய்வதன் மூலம் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு உங்கள் மின்கலன்கள் சக்தியால் நிறையும். உங்கள் மின்கலன்களுக்கு சக்தியேற்றப்படுவதை நீங்கள் இப்பொழுது உணர்கின்றீர்கள். சிலரது பேட்டரிகளுக்கு சக்தி ஏற்ற முடியாதிருக்கிறது. சீர்திருந்துவதற்கு பதிலாக அவர்கள் மேலும் அதிகமாக சீர்கெடுகிறார்கள். தந்தைக்கு அவர்கள் சத்தியமும் செய்கிறார்கள். பாபா, நான் ஒரு பொழுதும் விகாரத்தில் ஈடுபட மாட்டேன். நான் உங்களிடமிருந்து நிச்சயமாக 21 பிறவிகளுக்கான என் ஆஸ்தியை பெறுவேன். இருப்பினும் அவர்கள் வீழ்ச்சியடைகிறார்கள். தந்தை கூறுகின்றார், காம விகாரத்தில் ஈடுபடுவீர்களானால் சகல விவேகமும் இழக்கப்பட்டுவிடும். காமமே உங்கள் கொடிய எதிரியாகும். ஒருவரை ஒருவர் பார்ப்பதனால் காம தீ ஏற்படுகிறது. தந்தை கூறுகின்றார், காமச் சிதையில் அமர்ந்திருப்பதால் நீங்கள் அவலட்சணம் ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது நான் உங்களை அழகானவர்கள் ஆக்குகின்றேன். தந்தை மாத்திரமே இந்த விஷயங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இந்த கல்வியால் உங்கள் புத்தி திறந்து கொள்கிறது. மக்கள் விருட்சத்தை பற்றியும் பேசுகிறார்கள். இது கல்ப விருட்சமாகும். இதுவே மனித உலகின் பல்வகை விருட்சமாகும். இது தலை கீழான விருட்சம் என்றும் அழைக்கப்படுகிறது. பல்வேறு சமயங்கள் இருக்கின்றன. மில்லியன் கணக்கான ஆத்மாக்கள் அனைவரும் அழிவற்ற பாகங்களை பெற்றுள்ளார்கள். இருவருக்கு ஒரே பாகம் இருக்க முடியாது. நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது 3வது ஞான கண்ணை பெற்றுள்ளீர்கள். எத்தனை ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். அது நூலில் பொம்மை மீன் தொங்குவதைப் போல் உள்ளது. அவை நூல் மூலம் கீழ் இறங்குகின்றன. இதுவும் அவ்வாறே இருக்கிறது. நாங்களும் நாடகம் என்னும் நூலில் கட்டப்பட்டிருக்கின்றோம். இவ்விதமாக நாங்கள் இறங்கி வரும்பொழுது சக்கரமும் இப்பொழுது முடிவுக்கு வந்துவிட்டது. நாங்கள் திரும்பி செல்ல வேண்டும். இப்பொழுதுதான் குழந்தைகளாகிய நீங்கள் இந்த புரிந்துணர்வை பெறுகின்றீர்கள். ஆத்மாக்கள் மேலிருந்து இறங்கி வருகின்றனர். அவர்கள் இங்கே வரிசை கிரமமாக வந்து சேர்கிறார்கள். நீங்கள் இந்த நாடகத்தின் நடிகர்கள் ஆவீர்கள். படைப்பவர், இயக்குனர், பிரதான நடிகர் ஆகியோர் இருக்கிறார்கள். சிவ் பாபாவே பிரதானமானவர். மற்ற நடிகர்கள் யார்? பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள்.
பல விக்கிரகங்களையும் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அவற்றின் அர்த்தம் முற்றிலும் தெரியாது. அவர்கள் 100,000கணக்கான வருடங்களை பற்றி பேசுகிறார்கள். இப்பொழுது தந்தை வந்து உங்களுக்கு சகல ஞானத்தையும் கொடுக்கின்றார். சத்தியுகத்தில் உங்களுக்கு இந்த ஞானம் இருக்க முடியாது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இங்கே செயற்பாடுகள் தொடர்ந்தும் இடம்பெறுவதைப் போலவே அங்கேயும் தூய்மை, அமைதி, சந்தோஷம் ஆகியவை உள்ள ராஜ்யம் தொடர்கிறது. தந்தை அற்புதமானவர். அவரும் அத்தகைய சின்னம் சிறிய புள்ளி வடிவானவரே. நீங்கள் ஆத்மாக்களாக இருக்கின்றீர்கள். அதே போல் இவரது ஆத்மாவும் தந்தையிடமிருந்து சகல ஞானத்தையும் பெற்றுக் கொள்கின்றார். பாபா அளவில் பெரியவராக இருக்கப் போவதில்லை. அவர் புள்ளி வடிவானவர். ஆத்மாக்களாகிய நீங்களும் புள்ளிகளே. ஆத்மாக்களாகிய உங்களால் இந்த ஞானம் அனைத்தும் கிரகிக்கப்படுகிறது. ஒரு கல்பத்தின் பின்னர் தந்தை மீண்டும் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பார். இது பதிவு செய்யப்பட்டு மீண்டும் மீண்டும் இயக்கப்படுகின்ற ஒரு பதிவு நாடா போன்றதாகும். ஆத்மாவிற்குள் முழு பாகமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அற்புதமான ஒன்று இயற்கை என்று அழைக்கப்படுகிறது. இந்த அனாதியான நாடகத்தில் ஒருவர் கூட தன்னுடைய பாகத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பாகத்தை நடித்தே ஆக வேண்டும். இவை மிக அற்புதமான விஷயங்கள். அவற்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு கிரகிக்கும் பொழுது உங்கள் சந்தோஷ பாதரசம் உயர்வடைகிறது. நீங்கள் அத்தகைய புலமை பரிசலை பெறுகின்றீர்கள். எனவே நீங்கள் பெரும் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் மற்றவர்களையும் உங்களுக்கு சமமானவர்கள் ஆக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் ஆசிரியர்கள். ஓர் ஆசிரியர் உங்களுக்கு கற்பித்து உங்களையும் தன்னை போல் ஓர் ஆசிரியர் ஆக்குவார். நீங்களும் ஒரு குருவாக வேண்டும் என்பதல்ல. இல்லை, நீங்கள் ஆசிரியர்கள். ஏனெனில் நீங்கள் ராஜயோகம் கற்பிக்கின்றீர்கள். பின்னர் வீட்டிற்கு திரும்பச் செல்வீர்கள். நீங்கள் மாத்திரமே இதை புரிந்து கொள்கிறீர்கள். அம்மக்கள் இதை அறிந்து கொள்ளவும் இல்லை. அவர்களால் சத்கதியை அருளவும் முடியாது. அனைவருக்கும் சத்கதி அருள்பவர் ஒரே ஒரு தந்தையே ஆவார். அவரும் விடுதலை அளிப்பவரும் வழிகாட்டியும் ஆவார். அங்கே இருந்து நீங்கள் வரும்பொழுது அந்த நேரத்தில் தந்தை உங்கள் வழிகாட்டி ஆகுவதில்லை. இப்பொழுதுதான் தந்தை உங்கள் வழிகாட்டி ஆகின்றார். உங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் கீழிறங்கி வந்ததும் உங்கள் வீட்டையும் மறந்து விடுகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் வழிகாட்டிகள். நீங்கள் அனைவருக்கும் பாதையை காட்டுகின்றீர்கள். நீங்கள் ஷரீரமற்றவர்கள் ஆகுவீர்களாக. உங்கள் பெயரும் பாண்டவ சேனை என்பதாகும். நீங்கள் ஷரீரதாரிகள். நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது உங்களை ஒரு சேனை என்று அழைக்க முடியாது. ஷரீரங்களில் இருந்து கொண்டே மாயையை நீங்கள் வெல்லும் பொழுதே சேனை என்று அழைக்கப்படுகிறீர்கள். மக்கள் யுத்தம் பற்றிய விஷயங்களை எழுதியுள்ளார்கள். இவை எல்லையற்ற விஷயங்கள். அவர்கள் மாநாடுகள் போன்றவற்றை நடத்துவதுடன் சமஸ்கிருத கல்லூரிகள் போன்றவற்றையும் திறக்கிறார்கள். அவர்கள் அதிக அளவு பணத்தை செலவிடுகிறார்கள். பணத்தை அதிக அளவில் செலவிட்டதால் அவர்கள் ஏழத்தாழ வெறுமையாகிவிட்டார்கள். வெள்ளி, தங்கம், வெள்ளி, வைரங்கள் அனைத்தும் முடிவடைந்து விட்டன. பின்னர் உங்களுக்காக அனைத்தும் புதிதாக வெளிப்படும். எனவே நடந்து செல்லும் பொழுதும் உலாவி திரியும் பொழுதும் குழந்தைகளாகிய உங்களுக்கு அளவற்ற சந்தோஷம் இருக்க வேண்டும். நீங்கள் தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்ய வேண்டும். உங்கள் பாகங்கள் சதா காலமும் தொடர்கின்றன. ஒரு பொழுதும் அவை முடிவடையாது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார். உங்களுக்கு உங்கள் சொந்த பிறவிகளை பற்றியே தெரியாது. முதலில் வருபவராகிய இவருக்கும் 84 பிறவிகளை பற்றிய கணக்கை அவர் கூறுகின்றார். குழந்தைகளாகி நீங்கள் அளவற்ற சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள்.
உங்களிடம் ஆரோக்கியம், செல்வம், சந்தோஷத்தின் கோபுரங்கள் இருக்கும். எனவே உங்களுக்கு அதிக அளவு போதை இருக்க வேண்டும். தந்தை எங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கின்றார். எந்த அளவிற்கு நீங்கள் நெருங்கி வருகின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிக சிரமங்கள் ஏற்படும். விருட்சம் வளர வேண்டும். விருட்சம் ஒன்று பலவீனமாக இருக்கும் பொழுது ஒரு புயலில் சுலபத்தில் சாய்ந்து விடுகிறது. இது நடைபெற வேண்டும். உங்கள் இலக்கினதும் குறிக்கோளினதும் படம் உங்களுக்கு முன்னால் இருக்கிறது. வேறு எந்த படங்களையும் நீங்கள் வைத்துக் கொள்ள முடியாது. பக்தி மார்க்கத்தில் மக்கள் பல்வேறு படங்களை வைத்திருக்கிறார்கள். ஞான மார்க்கத்தில் ஒரே ஒருவரே இருக்கின்றார். உங்கள் புத்தியில் இந்த ஞானம் இருக்கிறது. ஆனால் ஒரு புள்ளியை எவ்வாறு நீங்கள் புகைப்படம் பிடிக்க முடியும்? ஆத்மா ஒரு நட்சத்திரம். இவையும் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள். ஓர் ஆத்மாவை இந்த கண்களால் காண முடியாது. பலரும் கூறுகிறார்கள், பாபா, எனக்கு ஒரு காட்சி கிடைக்க வேண்டும். நான் சொர்க்கத்தை பார்க்க விரும்புகின்றேன். எவ்வாறாயினும் வெறுமனே அதை பார்ப்பதால் நீங்கள் அதன் அதிபதிகள் ஆகிவிட முடியாது. இன்னார் சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று மக்கள் கூறுகிறார்கள். ஆனால் சொர்க்கம் எங்கே இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது. சொர்க்கத்திற்கு சென்று வந்த ஆத்மாக்களால் தான் அவ்வாறு கூற முடியும். ஆத்மா அனைத்தையும் நினைவு கூறுகின்றார். நீங்கள் அதி மேலான அந்தஸ்தை பெறும் வகையில் அதி மேலான தந்தை உங்களுக்கு இப்பொழுது கற்பிக்கின்றார். நீங்கள் செய்கின்ற முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக நிச்சயமாக நீங்கள் சாதாரண மனிதரில் இருந்து நாராயணன் ஆகுவீர்கள். அமைதி வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு விளங்கப்படுத்துவது உங்கள் கடமையாகும். நீங்கள் கூறுவது மிக சரியாக இருக்கிறது என்று பலரும் புரிந்து கொள்கிறார்கள். அந்த காலமும் வரும். பீஷ்ம பிதாமகர் குமாரிகளின் ஞான அம்புகளால் தாக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டுள்ளது. அர்ஜுனர் அம்பு எய்து கங்கை தோன்றியது என்பதல்ல. இவ்வாறானவற்றை கேட்டுவிட்டு அவர்கள் அங்கே கங்கை தோன்றியது என்று கூறுகிறார்கள். அவர்கள் ஒரு கௌமுக்கையும் பசுவின் வாய் உருவாக்கியிருக்கிறார்கள். உங்கள் ஞாபகார்த்தமும் இங்கே இருப்பதை குழந்தைகளாகிய உங்களால் பார்க்க முடிகின்றது. அது உயிரற்ற தில்வாலா, இது உயிருள்ளதாகும். அவர்கள் மேலே கூரையில் வைகுந்தத்தை காட்டியிருக்கிறார்கள். கீழே அவர்கள் தபஸ்யா செய்கிறார்கள். மேலே ராஜ்யத்தின் உருவ அமைப்புகள் காணப்படுகின்றன. ஆகவே சொர்க்கம் மேலே இருக்கின்றதென்று மக்கள் நம்புகிறார்கள். குண்டுகளை உற்பத்தி செய்பவர்கள் கூட தாங்கள் அவற்றை தங்கள் சொந்த அழிவிற்காகவே தயாரிக்கின்றோம் என்றும் புரிந்து கொள்கிறார்கள். இதை செய்தோமேயானால் நிச்சயமாக விநாசம் இடம்பெறும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். மகா யுத்தமும் இதே விதமாக இடம்பெற்றதாக எழுதப்பட்டும் இருக்கிறது. அனைவரும் அழிக்கப்பட்டார்கள். சத்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மமே இருக்கிறது. எனவே நிச்சயமாக மற்ற அனைவரும் அழிக்கப்படுவார்கள். பக்தி செய்வதனால் நாடக திட்டத்திற்கு ஏற்ப அவர்கள் தொடர்ந்தும் கீழே வருகிறார்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கும் தெரியும். உண்மையில் இங்கே ஆசீர்வாதம் பெறுதல் போன்ற கேள்விக்கு இடமில்லை. நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருப்பதே இடம் பெறுகிறது. எதிர்பாராத ஏதேனும் இடம் பெற்றால் அதுவே இறைவனின் சித்தம் என்று மக்கள் கூறுகிறார்கள். நீங்கள் அவ்வாறு கூற மாட்டீர்கள். அது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது என்றுதான் நீங்கள் கூறுவீர்கள். நீங்கள் அதை கடவுள் சித்தம் என்று கூற மாட்டீர்கள். கடவுளுக்கும் நாடகத்தில் ஒரு பாகம் உள்ளது. உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பதை தந்தையால் மாத்திரமே உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியும். தந்தை மட்டுமே ஞானம் நிறைந்தவர். அனைவருடைய இதயத்திலும் என்ன இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் செய்வது அனைத்துக்கும் தண்டனை பெற்றுக் கொள்பவர்கள் நாங்களே. தந்தை இங்கு அமர்ந்திருந்து உங்களை தண்டிக்க மாட்டார். அது இயல்பாகவே ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டு
தொடர்ந்து நடக்கின்ற நாடகமாகும். தந்தை மாத்திரமே உங்களுக்கு அதன் ஆரம்பம், மத்தியமம், இறுதி பற்றிய ரகசியங்களை விளங்கப்படுத்துபவர். பின்னர் நீங்கள் அதனை மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துகிறீர்கள். இப்பொழுது தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இறுதியில் வேறு எதையுமே நீங்கள் நினைவு செய்யாத வகையில் உங்கள் ஸ்திதி இருக்க வேண்டும். உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். இதுவே கர்மாதீத ஸ்திதி என்று அழைக்கப்படுகிறது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. புலமை பரிசிலை பெறுவதற்கு பெரும் முயற்சி செய்யுங்கள். ஓர் ஆசிரியராகி மற்றவர்களுக்கும் ராஜயோகத்தை கற்பியுங்கள். ஒரு வழிகாட்டியாகி அனைவருக்கும் வீட்டிற்கான பாதையை காட்டுகின்ற சேவையை செய்யுங்கள். 2. சர்வ சக்திவானாகிய தந்தையின் நினைவால் உங்கள் மின்கலத்திற்கு சக்தி ஏற்றுங்கள். தந்தைக்கு ஒரு சத்தியம் செய்த பின்னர் ஒரு பொழுதும் காமத்தால் தோற்கடிக்கப்படாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஓர் உண்மையான சேவகராகி முழுமையாக சேவை செய்கின்ற நோக்கத்துடன் பேறு எனும் போஷாக்கான பலனின் அனுபவத்தை ஒவ்வொரு ஆத்மாவும் அடையுமாறு செய்வீர்களாக. ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் சதா நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருப்பவர்களே உண்மையான சேவகர்கள். அத்தகைய ஆத்மாக்கள் வெறுமனே உரைகளை ஆற்றுவதில்லை, ஆனால் அவற்றை சேவை செய்கின்ற நோக்கத்துடனும் சதா அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கின்ற உணர்வுடனும் சக்திகளை அடைவதற்கான உணர்வுடனும் ஊக்கத்துடனும் உற்சாகத்தையும் அதிகரிக்கின்ற உணர்வுடனும் ஒத்துழைக்கின்ற அனுபவத்தை கொடுப்பதற்கும் ஆற்றுகின்றனர். அவர்களுக்கு சேவை செய்வதனால் பேறு என்னும் போஷாக்கான பலனின் அனுபவத்தை அவர்கள் பெறுமாறு செய்கிறார்கள். இது உண்மையான சேவையாகும். அத்தகைய சேவையை செய்வதில் தபஸ்யா அமிழ்ந்துள்ளது. ஸ்லோகம். தந்தையிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அன்பானவராகவும் தகுதியானவராகவும் கீழ்ப்படிவானவராகவும் இருங்கள். ஓம் சாந்தி. அவ்யக்த மௌனத்தின் மூலம் லேசாகவும் ஒளியாகவும் உள்ள தேவதை ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். அகநோக்குடன் இருக்கும் பொழுது எந்த அளவிற்கு நீங்கள் தொடர்ந்தும் இனிமையான மௌனத்தில் மொழியையும் எண்ணங்களையும் இனிமையான மௌனத்தில் ஸ்திரமாக இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களால் கண்களின் மொழியையும் உணர்வுகளின் மொழியையும் எண்ணங்களின் மொழியையும் புரிந்து கொள்ள முடியும். இந்த மொழியே ஆன்மீக யோகி வாழ்க்கையின் மொழியாகும். உங்கள் மௌன சக்தியானது அறிவியல் சக்தியை விட உயர்ந்தது. மௌன சக்தியின் வெளிப்பாடு என்றால் தந்தையை வெளிப்படுத்துவதாகும். அறிவியலினால் நடைமுறை அத்தாட்சிகளை கொடுக்க முடிவதை போன்று அவ்வாறாகவே ஒளியான லேசான தேவதைகள் என்ற உங்கள் வாழ்வே மௌன சக்தியின் சக்திக்கான அத்தாட்சியாகும். இந்த நடைமுறை அத்தாட்சிகள் அனைத்தும் தென்படும் பொழுது தம்மை அறியாமலேயே அனைவரது பார்வையும் இங்கே விழும் பொழுது வெற்றி முரசு கொட்டும். ஓம் சாந்தி.